வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஆக்டிவேட் யுவர் யூஏஎன். உங்களோட யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எதுக்காக இந்த யூஏஎன் நம்பர் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்தராக நீங்கள் ஃப்யூச்சர் ப்ராசஸ்க்கு, அதாவது உங்களோட இபிஎஃப் பாஸ்புக் டவுன்லோட் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் ஃபர்தராக இபிஎஃப் கிளைம் பண்ணுறதுக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். உங்களோட யூஏஎன் ஆக்டிவேட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நீங்களாக இந்த யூஏஎன் அப்டேஷனில் மற்ற ஃபர்தர் ப்ராசஸை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்தூசியாஸ்டிக் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இபிஎஃப் எம்ப்ளாயி லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதை டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். இதில் மெம்பர் ஹோம் எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களோட யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு உங்களோட யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணலாம். உங்களோட கையில் இருக்க டீட்டெயில்ஸும், ஆதாரில் இருக்கிற டீட்டெயில்ஸும், இபிஎஃப்ஓ ரெக்கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸும் ரெண்டுமே சேமாக இருக்கணும். என்னென்னு பார்த்தோன்னா, ஆதார் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் ஷுட் பி அஸ் அவைலபிள் இன் இபிஎஃப்ஓ ரெக்கார்ட்ஸ். அதில் இருக்க டீட்டெயில்ஸும் உங்கள் கையில் இருக்க ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸும் ரெண்டுமே சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, உங்களோட மொபைல் நம்பர் ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கணும். அந்த மொபைல் நம்பர் தான் இபிஎஃப்ஓ போர்ட்டல்லையும் இருக்கணும், உங்கள் ஆதார் நம்பர்லையும் லிங்க் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேம் அகெயின் அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, மெம்பர்ஸ் ஆதார் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் ஷுட் பி சேம் ஆஸ் மெம்பர் ஆதார் டீட்டெயில்ஸ். ஆதார் கார்ட்லேயும் சேம் டீட்டெயில்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுவோம். உங்களோட யூஏஎன்னை இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஆதார் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். தென் உங்களோட நேமை இங்கே என்டர் பண்ணுங்கள். ஆஸ் பர் த ஆதாரில் இருக்க நேமை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஆதாரில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை இங்கே என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர், ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். தென் மேலே கொடுத்துருக்க கேப்சாவை அப்படியே பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே டிக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கெட் அத்தன்டிகேஷன் பின் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான யூஏஎன் ஆக்டிவேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஒரு டம்மி பாஸ்வேர்டை இவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஆக்டிவேட் ஆனதும் இல்லாத அந்த பாப்அப் மெசேஜ் உங்களுக்கு வரும். ஆல்ரெடி உங்களோட யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இங்கே காட்டும். யூஏஎன் இஸ் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஃபர்தராக நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.